சின்னதா தெரியுற இதுதான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருசு. அண்டார்டிகாவை விட ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கும். அது என்ன இடம் தெரியுமா? இல்ல, அது எதுவுமே இல்லாதனால எது நடந்தாலுமே அங்க வந்து சவுண்டு கேட்காது. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்பேஸ் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்குன்னு. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நாம டெய்லி பார்த்துட்டு இருக்க சூரியன் எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரியுமா? நம்ம எர்த்தை விட 109 மடங்கு பெருசா இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பூமி மாதிரி 13 லட்சம் பூமியை வந்து அந்த சூரியனுக்குள்ள ஃபிட் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஃபில் ஆகும். அதனாலதான் சூரியன் கிட்டத்தட்ட ஒரு 150 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலுமே ஸ்கைல வந்து ரொம்ப பெருசா நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த யூனிவர்ஸ்லயே இருக்குல்லே பெரிய ஸ்டார் வந்து சூரியனான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல, சூரியனை விட பெரிய ஸ்டார்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல வந்து நிறைய எண்ணம் இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற கோல்டஸ்ட் பிளேஸ் என்னன்னு தெரியுமா? அண்டார்டிகாவும் இல்லை, அட்லாண்டிக்கும் இல்லை. என்னன்னு கெஸ் பண்ணுவீங்க? ரன்னிங் பெட்றேன். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற கோல்டஸ்ட் பிளேஸ் எங்க இருக்குன்னா எர்த்ல இல்லை. எர்த்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5000 லைட் இயர்ஸ் தூரத்துல வந்து இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் தான் பூமரங் நெபுலா. அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா -272 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஸ்பேஸ்ல எவ்வளவு பெருசா ஏதாவது வெடிக்குது இல்ல ஏதாவது எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அப்படின்னாலுமே சவுண்டு கேட்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா சவுண்ட் வந்து டிராவல் ஆகணும் அப்படின்னா ஒன்னு ஏர், வாட்டர் இல்ல சாலிடுன்னு சொல்லி ஏதாவது ஒரு மீடியம் இருக்கணும். ஆனா ஸ்பேஸ்ல அது எதுவுமே இல்லாதனால எது நடந்தாலுமே அங்க வந்து சவுண்டு கேட்காது. நாம பாக்குற படத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல ஏதாவது வெடிக்குது அப்படின்னா சவுண்ட் எஃபெக்டோட காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா ரியல் லைஃப்ல வந்து அப்படி எதுவுமே நடக்காது, எந்த சவுண்டும் கேட்காது. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்க்கு டிராவல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஈஸியா. எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து ஏர் எதுவும் தேவையில்லை. ஸோ அது இல்லாமலே கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.